பேய்ரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் என்ன சொன்னாரு? 75 வயசுக்கு மேல வழி விடணும் அப்படின்னு சொன்னது இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்களை தான் சொன்னதா இப்ப பெரிய அரசியல் பேச்சா இருக்கு. அவர் என்ன சொன்னார்? இங்க என்ன மாதிரியான இது புரிதலா ஆகப்பட்டது? அடிப்படையில ஆர்எஸ்எஸ் எப்போதுமே தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும், ஊருக்கு சொல்லாது. அது என்னைக்குமே அறிவுரைகளை சொல்லாது. இப்படி இருந்தா நல்லதுன்னு சொல்லுமே ஒழிய அறிவுரைகளை எப்போதுமே அது சொல்லாது. மோகன் பகவத்துக்கும் 75 வயது ஆக போகுது செப்டம்பர்ல. அதனால அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாரா? தப்பு கிடையாது. பிஜேபிக்கு சொன்னாரா? அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். 75 வயதுக்கு மேல இருந்தால் அவர்கள் வழிவிடணும் அப்படிங்கிறது 1947க்கு அப்புறம் பிறந்தவர்கள் எல்லாருமே அப்படித்தாங்கிற அடிப்படையில ஏற்கனவே மோடி பேசியிருந்தாரு. பலமுறை பலருக்கு அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. பலர் அதன் அடிப்படையில விலகி இருந்தாங்க. ஸோ மோடி தன்னைத்தானே விலக்கிக் கொள்ளுவாரா அப்படின்னு கேட்டால் அதனால எந்த தப்பும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது அதாவது ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு சித்தாந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது ஒரு விஷயத்தை தனக்கு ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியும் போட்டுக்கொள்ளவே போடாது. பாமக ராமதாஸ் ஐயா மாதிரி அவர் மேல எனக்கு நல்ல மரியாதை உண்டு. என் குடும்பத்துல யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அன்புமணியை எதிர்ப்பதற்கு திரும்ப தன்னுடைய மகளையே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க. ஸோ மோடி ஐயா போனாருன்னா இன்னொருத்தர் வருவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜெயபிரகாஷ் நாராயணன் போனதுக்கு அப்புறம் வாஜ்பாய் வந்த மாதிரி, வாஜ்பாய் போனதுக்கு அப்புறம் அத்வானி வந்த மாதிரி, அத்வானி போனதுக்கு அப்புறம் மோடி வந்த மாதிரி இங்கே ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றவர்கள் தான் அடுத்ததுக்கு வருவாங்க. அது ஒப்பீடு செய்யக்கூடிய விஷயமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாத்துக்கணும். ஸோ மோடி ஐயாவே தேங்க்யூங்க, எனக்கு 75 வயசு ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொன்னால் அதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய அற்புதமான விஷயம். இங்க யாரா இருந்தாலும் காரியகர்த்தாக்கள் தான். இன்னாருக்கு இந்த பேருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இதை நான் எதுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை ஐயா செய்த மிகப்பெரிய சாதனைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தெரிந்திருந்தும் அவர் இந்த வேலையை இதற்கு கூட அடுத்த லெவலுக்கு போனார்னா நல்லது அப்படின்னு ஒரு கட்சி யோசிக்கும் போது, அண்ணாமலை இல்லைன்னா நாங்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம், அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய இடம் ஆர்எஸ்எஸ் அல்ல, அல்லது பிஜேபி அல்ல. ஸோ அடிப்படையில் மோடி ஐயா எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, வரேன், டாடா பை பைன்னு சொன்னார்னா அது எந்தவித மாற்றங்களுக்கும் வந்துடாது. கண்டிப்பா இன்னொருத்தர் இன்னொரு விதமாக வருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் தயாராகுங்க அப்படின்னு மட்டும் வேணா நம்ம சொல்ல முடியும். அடுத்தது இப்ப நீங்க பாமக சொன்னால மதிமுகலையும் இப்ப பெரிய ஒரு உற்பத்தி பூசல் போயிட்டு இருக்கு. மல்லை சத்யா அவர்கள் விலகிட்டாரு திரு வைகோ அவர்கள். இதற்கு பாமக அன்புமணி அவர்கள் சொன்னாரு, எங்களோட சந்தைக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இப்ப நடக்கிற மதிமுக சந்தைக்கு பின்னாடி திமுக இருக்கா? மதிமுக கூட்டணி அதிமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல பொதுவாகவே திமுக மற்ற கட்சிகளில் இருந்து தனக்கான ஆட்களை கடத்துவதுங்கிறது எப்போதுமே செய்யும். நீங்க அது அதிமுகவிலிருந்து திண்டுக்கல் ஐப்பெரியசாமியிலிருந்து வரிசையா நிறைய பேரை கடத்தியதும், செந்தில் பாலாஜி வரைக்கும், அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் கடத்தியதும் இயல்பா உங்க முன்னாடி நடந்தது தான். தேமுதிக 2016 பால் பழம் நழுவி பால்ல விழாத போது அங்க இருந்த நிறைய தபால்களை எல்லாம் விலைக்கு வாங்கியது அப்படிங்கிறது, விலை போனவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தானே, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. ஏன்னா சித்தாந்த ரீதியாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுவும் பண்ணதும் அப்படியே தான். மதிமுகவுடைய கட்சியிலிருந்து 2006லயே நிறைய பேர் வெளியில எடுக்கப்பட்டது, திமுகவில் போய் சேர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்த விஷயம்தான். மற்ற கட்சிகளில் இருந்து ஆட்களை கபலீகரம் செய்வது அப்படிங்கிறது திமுக எப்போதுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இப்ப என்ன ஆகி போச்சு, நீங்க ஏன் இதை ஒரு விவாத பொருளா பேசுறீங்கன்னு சொன்னா, தன்னுடைய கூட்டணியில் இருக்கும் அதிமுகவிலேயே தன்னுடைய அல்ல கைகள் திமுகவுடைய அவங்க தொடர்ந்து இருக்கணும்னு பேச வைக்க, இல்லைங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு தலைமை சொல்ல, உடனே அங்க ஒரு பிரிவு வருது. அதே மாதிரியே பாமகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அசிங்கத்தை கொண்டு போய் அங்க உள்ளுக்குள்ள வச்சு அதன் மூலமாக தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கேயும் இதே மாதிரியே திமுக பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அன்புமணி பிஜேபி கூட்டணியில தொடர்ந்து இருப்பாருன்னா, அன்புமணி எப்போதும் என்ன சொல்றாரு, ஒரு கூட்டணின்னா அதுல தொடர்ந்து இருக்கணுங்க, சும்மா நம்ம மாத்திக்கிட்டே இருந்தா நல்லது இல்லைங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் பிஜேபி கூட்டணிக்கு வரலாம்,
விஜய் கூட்டணிக்கு போகலாம், அல்லது விஜய் பாமகவுக்கு போகலாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் முடிவெடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகலேருந்து, "பாத்தீங்களா, ராமதாஸ் ஐயாவுக்கு திமுக மேல தாங்க எண்ணம் இருந்தது. அவர் வந்து அந்த அப்படித்தாங்க எடுத்துட்டு போக நெனச்சாரு. ஆனா அன்புமணி விலகி போயிட்டாரு." யாரை கவருவதற்காக? பாமகவுடைய தொண்டர்களை கவருவதற்காக. இந்த வேலையை அது தொடர்ந்து செய்யும் திமுக. மதிமுகலயும் அப்படிதான் சொல்லும். "பாத்தீங்களா, அவர் வந்து மதிக்கப்படலைங்க. மூத்த தலைவர்கள இவங்க ஏற்கனவே தூக்கிட்டாங்க. ஒரு மூத்த தலைவர் தற்கொலை வேற பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவங்க ஆனா கதை எப்படி விடுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரி ஆயிடுச்சுங்க. பிஜேபி வந்து அங்க கட்சிக்குள்ள பூந்து விளையாடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வேலைகளை திமுக இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்மையில பார்த்திருப்போம் வைரமுத்து அவர்கள் வந்து அந்த திருவள்ளுவர் அந்த இதுக்கு உரை எழுதின வந்து காவி சாயம் மீண்டும் வந்து திருவள்ளுவருக்கு வந்து பூசப்படுது, திருக்குறளுக்கு பூசப்படுதுன்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. உண்மையாலுமே திருவள்ளுவருக்கு சாயம் பூசுவது யாரு? நான் ஆக்சுவலா வள்ளுவர் வந்து வள்ளுவத்தை வந்து வைரமுத்து எழுத போறாருன்ன உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வேற நோக்கத்துல சொல்லல. நல்ல கவிஞர், திறமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர். அவருடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள் வந்து நான் வந்து 83, 84லயே படிச்சிருக்கேன். ஆனால் நான் நினைச்சேன், சரி காமத்து பாலுக்கு இதுவரைக்கும் யாரும் உரை எழுதினதே இல்ல. அதாவது எழுதுவாங்க. திருக்குறளுக்கு தான் எழுதுவாங்க. எழுதும்போது அறத்தை அதிகமாகவும், பொருளை அதுக்கு அதிகமாகவும், காமத்தை அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இவர் அதத்தான் விடப் போறாருன்னு நினைச்சேன். அப்படி இல்லையாமா எனக்கு தெரியல. வெளியிட்ட போது தான் எனக்கே புரிஞ்சுச்சு. ஏன்னா, யார் எதை செய்யணுங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அதன் அடிப்படையில பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவர் அப்படிலாம் இல்லைங்க. வள்ளுவரே ஸ்டாலின பார்த்து தான் காப்பி அடிக்கிறாரு. அப்படின்னும்போது நான் எல்லாத்தையும் எழுதுவேங்கிற மாரி வந்துட்டாரு. கேள்வி என்னன்னா, யாரை யார் கடத்துறாங்க? இப்ப திராவிடர்கிட்ட இருந்து ஆரியர்கள் வந்து வள்ளுவத்த கடத்துறாங்களா? சாத்தியமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து பெயர்களை சுருக்கி, சுருக்கி ராமசாமி அப்படின்னு யாரும் 100 வருஷம் கழிச்சு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஈவே.ரா.ன்னீங்க. ராமச்சந்திரன் அப்படின்னா யாருன்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக எம்ஜிஆர் நீங்க, ம.பொ.சி நீங்க, வ.உ.சி நீங்க, டி.கே.சி நீங்க. எல்லாத்துலயும் பேர சுருக்கினீங்க. கருணாநிதி தட்சிணாமூர்த்தி வந்து கருணாநிதி ஆயி, கருணாநிதி கலைஞர் ஆயிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வந்தீங்க. எதுக்கு? 100 வருடங்கள் கழிச்சு யாராவது இந்து தர்மம் இருந்ததான்னு கேட்டா, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைங்க இந்தியாவுல. அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? உங்களுக்கு எங்க பிரச்சனை வந்ததுன்னா, வள்ளுவத்தை வந்து கிறிஸ்துவ மத நூலாக மாற்ற வேண்டும்ங்கிற உங்க எண்ணம். இன்னைக்கு வரல. அது வந்து தெய்வநாயகத்துக்கே வந்த ஒரு விஷயம் தான். அ மறைமலை அடிகள் வந்து சொல்லியிருந்தாரு தெள்ளத் தெளிவா. ஜீசஸ் பிறப்பதற்கு 31 வருடத்துக்கு முன்னாடி பிறந்தவர் திருவள்ளுவர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அப்போ வள்ளுவர் வந்து வள்ளுவத்த வந்து உலக பொதுமறையா குடுக்கும்போது, அது கிறிஸ்துவ பொதுமறையா குடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தோமையரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் அப்ப யாரும் கேட்கல. அந்த மறைமொழி அந்த தெய்வநாயகம் எழுதின அந்த புத்தகத்த வந்து அணிந்துரை எழுதி அல்லது முன்னுரை எழுதி வெளியிட்டது கருணாநிதி ஐயா. ஸோ இவங்களுக்கு முதல்ல இருந்தே அவருக்கு வெள்ளை கலர போர்த்தி, போர்த்தி, போர்த்தி அவரிடம் இருந்த பூணலை மறைப்பது, அவரிடம் இருந்த ருத்ராட்சையை மறைப்பது, அவர் நெற்றியில் இருந்த விபூதி பட்டைகளை மறைப்பதுங்கிறத வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அண்ணாதுரை ஐயா தன்னுடைய முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்த போது, அவருக்கு முன்னாடி இருந்த வள்ளுவருடைய புகைப்படம், அந்த படம் வந்து ருத்ராட்சையோடு, விபூதியோடு தான் இருந்ததுங்கிறத நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இவங்களுடைய நோக்கமே இந்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. அது புனையப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவதற்காக. இந்த அல்லக்கைகள், கமலஹாசன் எல்லாம் வச்சுக்கிட்டு, ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்க. அவர் சைவன் தான் அப்படிங்கிற மாதிரி, வைணவர் தான். அவர் வந்து இதுதான், அதுதான்னு பேசுற மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. வள்ளுவத்தை உலக பொதுமறைன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறம், நீங்க அதை ஒரு கிறித்துவர் எழுதினார்ன்னு சொன்னீங்கன்னா, உங்க வீட்ல போய் சொல்லிக்கோங்க. யாரும் வேண்டாங்கிறாங்க. ஏன் இந்த மடைமாற்றம்? யார் உங்ககிட்ட இருந்து அத கடத்துவாங்க? சரி, கடத்தி கொண்டு போய் ஆரியர்கிட்ட குடுத்துடுறோம்னா, எந்த ஆரியர்கிட்ட குடுக்க போறோம்? ராகுல் காந்திங்கிற ஆரியர்கிட்ட குடுத்துற போறோமா? இல்ல வாத்ராங்கிற ஆரியர்கிட்ட குடுத்துற போறோமா? இல்ல கார்கேங்கிற அந்த ஆரியரிடம் குடுத்து விட போகிறோமா? யாரிடம் கொடுத்து விட போகிறோம்? ஆரியர் திராவிடர்ங்கிறது ஒழிந்து விட்ட ஒரு விஷயம்ங்கிறதுனால தானே, தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரியம் போல வழக்கொழிந்துன்னு மனோன்மணியம் எழுதினத வந்து நீக்கினீங்க. ஆரியம் வழக்கொழியவில்லை அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்காக தானே நீங்க நீக்கினீங்க. ஆனா, அந்த பெருமகனார் என்ன எழுதினாரு? ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு தானே எழுதினாரு. அதை நீங்கள் நீக்கினீங்க. ஸோ எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தெல்லாம் போடப் போறீங்க? எதுக்கு மாத்துறீங்க? ஒரு தாயை விற்பதற்கான கேவலம் அல்லவா ஒரு மனிதனை அவனுடைய அடையாளங்களில் இருந்து வெளியில கொண்டு வந்து வேற அடையாளத்துக்கு விற்பதுங்கிறது வந்து கேவலமான ஒரு பிம்ப் வேலை இல்லையா? அப்படிங்கிறத நாகரீகமா எடுத்து சொல்ல விரும்புறேன்.
விஜய் அவர்களோட போராட்டம் பார்த்திருப்போம். கஸ்டோடி டெத் அந்த 20 குடும்பத்தையும் வந்து ஒரு இடத்துல இது வச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாரு. அந்த போராட்டத்திலும் திமுக என்ன சொல்லுதோ அதேதான் சொல்றாரு. அது திமுக எதிர்ப்பு போராட்டம் இருந்தாலுமே சிபிஐ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இடிலாம் வந்து இவங்களோட கைவாப்பை ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கையாளுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டத்திலேயே அவர் தான் சொல்றாரு. திமுகவுக்கும் விஜயோட இதுக்கும் சித்தாந்தத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? வேறுபாடு எதுக்கு வருது? அண்ணாதுரை ஐயா வந்து தீக்கால பிரிஞ்சு வரும்போது என்ன சொன்னாரு? "ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு" சொன்னாரு. விஜய் என்ன சொல்றாரு? பெரியாரிடமிருந்து கடவுள் மறுப்பை எடுத்துக் விடுகிறோம். பெரியாரிடமிருந்து கடவுள் மறுப்பை எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிறத ஒத்துக்கிட்டு வர்றீங்கங்கிறது தானே. விஜய் திராவிட பாதையில் தான் அப்படியே போறாரு. அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட கழகம் ஒரு குடும்பத்தின் ஒரு மன்னராட்சியின் எச்சமாக இருந்துடுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதனால நான் அதே திமுகவை அண்ணாதுரை எப்படி குடுத்துட்டு போனாரோ, அத நான் நேர்மையா எடுத்துட்டு போறேன். அண்ணாதுரையே அவர் சொல்லல. டைரக்ட்டா அவரு பிரின்சிபால தான் பார்க்குறேன். ஹெட் மாஸ்டர்லாம் பார்க்க மாட்டேன்ட்டு பெரியாரையே கூப்பிட்டுக்கிட்டாரு. ஈவே ராமசாமி ஐயாவே கூப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ அவர் முதல்ல இருந்தே ஒளிவு இல்லையே. தெள்ள தெளிவா தானே இருக்காரு. அப்புறம் தீபாவளிக்கு கூட அப்புறம் தான் வாழ்த்து சொன்னாரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல. இதெல்லாம் அவர் அப்படியே டிட்டோவா திமுகவ காப்பி அடிக்கிறாரு. அது ஒண்ணும் புதுசா எதுவும் இல்லை. என்ன உண்ணாவிரதத்தை காப்பி அடிக்கிற அளவுக்கு வந்திருக்க கூடாது. உண்ணாவிரதம்ங்கிறது கலைஞர் ஐயா இலங்கையில படுகொலை செய்யப்பட்டு பல ஆயிரம் பேரு சாகக்கூடிய சூழ்நிலை வந்தபோது, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் நடுவுல ஒரு உண்ணாவிரதம் இருந்த மாரி, இவருடைய போராட்டம் கொஞ்சம் குறுகிய நேரத்தில் நடந்ததாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை அவர் வைத்த நோக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. 24வதுல உங்களுக்கு வீடியோ கிடைச்சது. அதனால இந்த லாக்அப் மரணம் என்று நீங்கள் அழைக்கின்ற மிதியடி மரணம், கால் மிதியடி மரணம், மீசா மரணத்த வெளிக்கொண்டு வந்துட்டோம். அந்த 23 பேருக்கும் நீங்க போய் மன்னிப்பு கேளுங்கன்னு அவர் சொல்வதன் நோக்கம் என்னன்னா, அந்த 23 பேர் யாருங்கிறது மக்களுக்கு தெரியட்டும். அதுல ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் தற்கொலை பண்ணிட்டு செத்தாருங்கிறது மக்களுக்கு தெரியட்டும். அதுல ஒரு உடல் ஊனம் ஏற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் படுகாயமடைந்து இறந்தாருங்கிறது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஸோ அந்த நோக்கத்தை நான் பாராட்டுறேன். அவர் திமுகலேருந்து வேறுபட்டு இருக்காருன்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்கு என்ன ஒண்ணு, திமுகல மாப்பிள, மச்சான் அப்படின்னு 2 பேர் தான் 30,000 கோடி ஒரு வருஷத்துக்குன்னு தியாகராஜன் ஐயா சொன்னாரு. விஜய் விஷயத்துல அது கொஞ்சம் ஒரு ஒரு ஆலயங்களாக இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்பவர்களாக இருக்கலாம். அது வேற விஷயம். நான் அதை விமர்சிக்க விரும்பல. மீண்டும் ஒரு லாக்அப் மரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த திருமலா பாலோட அந்த கருவூல மேலாளர் திரு நவீன் அவர்களோட மரணம் வந்து கிட்டத்தட்ட லாக்அப் மரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உண்மையா அது ஒரு லாக்அப் மரணமா? இல்ல. அது இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அதுல ஒரு அயோக்கியன் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டோ, அல்லது அவன் பண்ணியிருக்காங்கிற ஒரு நிதர்சனமோ வெளில வருது. அவன் உடனே செத்து போறான். அவன் எப்படி தற்கொலை பண்ணிட்டு செத்து போனான் அப்படின்னு கேட்டா, கைய பின்னாடி கட்டிட்டு செத்து போனான் அப்படின்னீங்கன்னா, எனக்கு புரியல. ஏன்னா, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நீங்க பொய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுனாலும், நான் எங்க அம்மா எப்படி எனக்கு பூச்சாண்டி வருவான், நீ சாப்பிடலனான்னு ஒரு பொய்ய நான் சாப்பிடணுங்கிறதுக்காக சொன்னாரோ, அந்த மாரி நீங்க ஏதோ ஒரு நேர்மையான காரணத்துக்காக தான் பொய் சொல்றீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும், லாஜிக் புரியலையே. ரெட்டக்கண்ணன் வருவான்னீங்கன்னா, எனக்கு பயமே ஆகலையே. அப்போ அந்த அந்த லாக்அப் மரணம்ங்கிறது இயல்பாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் நாகரிகமா பேசுறேன். எனக்கு தெரிந்ததை மட்டும் பேசுறேன். நான் பேசுறது பிடிக்கலைங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னா, ரிட்டில்ஸ்ல யாருக்காவது சொன்னா, ஒரு ரூ. 3,00,000 குடுத்தா நம்ம தலைய எடுத்து கொண்டு போய் அவங்க கையில குடுத்துருவாங்க. இவ்வளவுதான். இவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே. அந்த மாரி கையில எடுத்துட்டா வேற பிரச்சனை வந்துரும் அப்படின்னு நெனச்சா, நம்ம மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்ட சொல்லி, லாக்கப்ல சாகடிச்சிடுறது, அடிச்சு தொல்லிறது, அங்க யாரும் எந்த கேமராவும் இல்லாம பார்த்துக் கொள்வது, அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. ஸோ ஒரு எஃப்ஐஆர்லயே அஜித் குமாருக்கு, அவர் எப்படி செத்தாருன்னு அந்த எஃப்ஐஆர்ல நேர்மையா குடுக்கப்பட்டிருந்ததா? இல்லையே. அவரு வலிப்பு செத்தாரு அல்லது ஹார்ட் அட்டாக்ல செத்தாருன்னு கேவலமாகத்தானே அது பொய் சொல்லித்தானே அதுல போட்டிருந்தது. நல்ல வேளை பாவம் கஞ்சா அடிச்சுட்டு செத்து போயிட்டாரு. கஞ்சா சாப்பிடும்போது மூளை பிரெயின் டியூமர் ஆகி செத்து போயிட்டாருன்னு பொய் சொல்ற அளவுக்கு வரல. ஸோ இந்த திருமலா விஷயத்துல ஒரு மோசடி நடந்திருக்கு. அந்த மோசடியை வைத்து பிளாக்மெயில் தான் பண்ணியிருப்பாங்க. மோசடியை வைத்து பிளாக்மெயில் தான் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு பெரிய நிறுவனமும் தான் சார்ந்த ஒரு இடத்துல குற்றம் நடந்திருக்குங்கிறத வெளில சொல்லாது. அது ஒரு மார்க்கெட்டிங் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கா மாறிடும். அப்போ போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இது நடந்திருக்குன்னு அண்ணாமலை ஐயா கேட்கறதுல என்ன தவறு இருக்க முடியும்? முடிஞ்சா பதில் சொல்லுங்க. நேர்மையா பதில் சொல்லுங்க. காணொலி இறுதியான கேள்வியா, மோடி அவர்கள் வந்து 27ஆம் தேதி வந்து தமிழகம் வர இருக்கிறாரு.
அது ஒரு ஆன்மீக ஒட்டி பயணமா இருந்தாலும் இதுக்கு பின்னணியில ஏதாவது இருக்கா? ஆன்மீகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஆன்மீகத்துக்கு பின்னாடி ஓரா தான் இருக்கும். மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். வேற என்ன இருக்கும்? ஸோ மோடி வராரு. ஒரு ஆன்மீக பயணம் தான் மேற்கொள்றார். இதுக்கு முன்னாடி 2, 3 முறை வந்திருக்காரு. ர ர அ அயோத்தியால ராமருடைய சன்னதியை கொடுப்பதற்கு முன்னாடி இங்க வந்திருந்தாரு. ராமேஸ்வரம் வந்திருந்தாரு. அதே மாதிரியே அ தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணப்படுகின்ற அந்த காலகட்டத்தில விவேகானந்தர் ஐயா தியானம் பண்ண இடத்துல இப்போ உட்கார்ந்தாரு. போன தேர்தல் வேற ஒரு இடத்துல தியானம் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் ஆன்மீகம்ங்கிறது அவருடைய மோடி ஐயா வந்ததுனால இந்தியாவுல என்ன லாபம் நடந்தது அப்படின்னு கேட்டா, என்னால ஒரு பட்டியலிட முடியும். இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிட ஒரு வீடியோ வந்து குடுத்துருக்கேன். உங்களுடைய நேயர்கள் மூலம் உங்க நேயர்கள் மூலமும் நான் சொல்ல விரும்புறேன். அப்போ அந்த மாதிரி எல்லாம் பேசலாம். ஆனால் மையுறுத்தி சிங்கிள் லைன்ல பேசணும்னு சொன்னா, இந்து தன்னுடைய அடையாளங்களை காட்டிக் கொள்ளும் வகையில் ஒரு ஆட்சியை நடத்தினார். இந்துக்கள் அடையாளங்களே காட்டிக் கொள்ளக்கூடாது. பாய்நத்தியில் தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சிஸ்டத்த மற்றவர்கள் எல்லாம் அப்படியே அவங்களுடைய ஐடென்டிட்டிய காட்டுவாங்க. ஆனா இந்துக்கள் மட்டும் காட்டக்கூடாதுங்கிற ஒரு முட்டாள்தனத்த சொல்லும் பொழுது, இல்லை என்று அவர் சொல்றாரு. ஆன்மீகத்துக்கு நேரா வராரு. தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக, சனாதனியா காட்டிக் கொள்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருந்துற முடியும்? ஏதாவது பண்ணணும்னா, இவ்வளோ பெரிய கேங்கு, இவ்வளோ பெரிய அ ஆட்களை அடிக்கணும்னா, அங்க அமித்ஷா தான் வந்தாகணும். மோடி வந்தா இந்த விஷயத்துக்கு வேலைக்காகாது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலைப்பு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.